கன்னியாகுமரியில் அமைச்சரின் வருகைக்காக தேசிய நெடுஞ்சாலை பள்ளங்களை சீரமைக்கும் பணி. அமைச்சர் வந்து ஆய்வு செய்த பின்பு பணியை தொடருங்கள் என கூறி தடுத்து நிறுத்திய விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏவால் பரபரப்பு. அமெரிக்காவின் சிகாகோ கடற்கரையில் சைக்கிள் ஓட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின். சைக்கிள் ஓட்டிய வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட முதலமைச்சர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் 7 வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளை. திருட்டில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள். தமிழ்நாடு மீனவர்கள் 12 பேருக்கு தலா 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த இலங்கை அரசின் வாழ்வாதார ஒழிப்பு சதிக்கு மத்திய அரசு உடனே முடிவு கட்ட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். கல்லூரி வளாகம் முழுவதும் போலீசார் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தகவல். குடிபோதையில் செல்போனை தொலைத்துவிட்டு பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் நடத்துனரை தகாத வார்த்தையில் பேசிய போதை ஆசாமி. தொலைத்த இடத்தில் செல்போனை தேடுமாறு எச்சரித்து அனுப்பி வைத்த போலீசார். துருப்பிடிக்காத இரும்பை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் சத்ரபதி சிவாஜியின் சிலை விழுந்து உடைந்திருக்க வாய்ப்பில்லை. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஆதங்கத்துடன் விளக்கம். ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட காங்கிரஸ் ஆம் ஆத்மி முடிவு. தொகுதி உடன்பாடு குறித்து இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. தமிழ்நாட்டிற்கு டெஸ்லா நிறுவனம் வந்தால் அது முதலமைச்சரின் கோட் மூவ். டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்குடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும்படியான ஏஐ புகைப்படம் பகிர்ந்து இயக்குநர் வெங்கட் பிரபு எக்ஸ் தளத்தில் பதிவு. கேரள நடிகர்கள் தவறு செய்துள்ளார்களா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டியது அவர்களின் கடமை. சினிமா மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் பாலியல் புகார்கள் இருப்பதாக சரத்குமார் பேட்டி. எல்லா நாட் ஒன்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, பெண் காவலர்கள் அவங்களையும் பல தரப்பு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. பல இடங்கள் இப்போ நிர்பயா கொலை இருக்கட்டும், இப்போ கல்கட்டாவில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இது எல்லா இடத்துலையும் டாக்டரோட சம்பவம் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் நடக்குது. அது காரணம் என்னன்னு சொன்னால் எனக்கு எம்ஜிஆரின் பாடல் தான் வருகிறது ஞாபகம். ஒன்றே ஒன்று தான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாகவும் தீவனாகவும் மண்ணை வளர்க்கையில். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.